வணக்கம், நான் உங்கள் முத்துக்குமாரி. நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதையும் மறக்காமல் கொடுத்துக்கோங்க. ஸோ தட் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ப்ராப்பராக நோட்டிஃபை ஆகும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சனி வக்ர பயிற்சி பலன்கள். அது என்ன வக்ர பயிற்சிக்கு ஸ்பெஷலாக பலன்கள் அப்படின்னா, வக்ரம் அப்படிங்கிறது ரெட்ராகேஷன்னு சொல்லுவோம். அதாவது ஒரு கிரகம் தன்னுடைய தன்மையிலிருந்து தன்னுடைய இயல்புலேருந்து மாறி செயல்படுறத வக்ரம்னு சொல்கிறோம். சூரியனுக்கு சரியாக 251 டிகிரியில் சனி வரும்போது வக்ரம் அடைகிறாரு. அதே சனி அந்த சூரியன் 109 டிகிரிக்கு மைக்ரேட் ஆகும்போது வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. சுமார் தோராயமாக ஒரு 3.5 மாதம் 140 நாள் தோராயமாக நடக்கக்கூடிய இந்த வக்ர பயிற்சி அப்படிங்கிறது பல மாற்றங்களை நம்ம வாழ்க்கையில் செய்ய போகுது. ஏன்னா வக்ரம்ங்கிறதே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வக்ர கிரகம் வந்து எப்போவுமே ஒரு ஸ்ட்ராங்கான பலனை கொடுக்கும். சனிங்கிறது ஒரு பாவ கிரகம், பெரிய ஒரு மகா பயிற்சிங்கிறது சனி பயிற்சி. அதில் நடக்கக்கூடிய வக்ரம் அப்படிங்கிறது நிறைய விஷயங்களை இம்பேக்ட் பண்ண போகுது. அது பாசிட்டிவ்ஸும் இருக்குது, சில விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களும் இருக்குது. அந்த வக்ர பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் நம்ம எல்லா ராசிகளுக்கும் இப்போ பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இப்போ நாம் பார்க்க போகிற ராசி கடகராசி. கடகராசி, கும்பராசி இந்த ரெண்டும் தான் இப்போ எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. மற்ற 12 ராசிக்காரங்களும் பார்த்து பாவப்படக்கூடிய 2 ராசியும் கடகமும் கும்பமும் தான். இதெல்லாம் சும்மா ஜென்ரல் தான், சொல்கிறதுக்கு வேணால் நல்லாயிருக்கு, பட் உண்மை அது இல்லை. அஷ்டம சனிலையும் நல்லா இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அது சொந்த ஜாதகத்தில் சனியோட பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குங்கிறத பார்த்தா மட்டும்தான் இந்த பயிற்சியை நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இருந்தாலும் ஜென்ரல் ப்ரெடிக்ஷன், பொதுவான பலன் என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அது உங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்யும். ஒரு 30-40% இந்த பயிற்சி உங்களுக்கு வேலை செய்யவே செய்யும். பட் உங்கள் சுய ஜாதகத்தையும் நீங்கள் பார்த்துக்கிறது அவசியம். ஏன்னா ஜென்ம சனி கூட அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனிலெலாம் இருக்கிறவங்க அப்பப்போ ஒரு ஹாரோஸ்கோப் கன்சல்டேஷன் ஒரு 4 months 5 months ஒன்ஸ் எடுத்துக்கோங்க. அது உங்களுக்கு எப்போவுமே நல்லது தான். சரி, இப்போ இந்த கடகராசிக்கு இந்த சனி வக்ர பயிற்சி வந்து என்ன பண்ண போகுது? அஷ்டமத்தில் இருக்கிறாரு சனி, ஆட்சியாக இருக்கிறாரு சனி, ஆட்சியாகவும் அஷ்டமத்துலேயும் இருந்து இந்த சனி இந்த கடகராசியை என்னென்ன பண்ணுறாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். வெளியில் சொல்ல முடியாத நிறையா பிரச்சனைகள் இருக்குது. கை கெட்டினது வாய் கெட்டாத நிலைமையாக இருக்குது. இன்னும் சில பேருக்கு அஷ்டம சனிலையும் அடிச்சுதுரா யோகங்கிற மாதிரி நல்லாவும் இருக்கிற கடகராசிக்காரங்க இருக்க தான் செய்கிறாங்க. 80% பிரச்சனைனா 20% நல்லா தான் இருக்கிறாங்க. சரி, இந்த வக்ர பயிற்சிங்கிறது என்ன பண்ணுது கடகராசிக்கு அப்படின்னு பார்க்கும்போது, சனி தன்னுடைய 3ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. 10ஆம் இடம்ங்கிறது தொழில், செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்னு சொல்லலாம், பிஸ்னஸ் பர்சன்ஸ்னு சொல்லலாம். அப்படி சுய தொழிலில் இருந்து தனக்குத்தானே ஒரு வேலையை கொடுத்து அல்லது 4 பேருக்கு வேலை கொடுத்து பிஸ்னஸ் பண்ணக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு பிரச்சனை இருந்தது. சனி ஜாதகத்தில் எப்படி இருந்தாலும் இந்த பர்சன்ஸ்க்கு பிரச்சனை இருந்தது. ஏன்னா சனி இருக்கிற இடத்துல வந்து வேணால் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். பார்வை எல்லாத்துக்குமே ஒன்று தான். அப்போ இந்த சனி வந்து 10ஆம் இடத்தை பார்க்கும் பட்சத்தில் நல்ல தொழிலே இருந்தாலும் அந்த தொழிலை பார்க்க நேரம் இல்லை. குடும்ப பிரச்சனையினால் தொழிலில் கவனம் செலுத்த முடியலை. லாபத்தையே எடுத்தாலும் எடுத்த லாபத்தை கையில் வச்சுக்க முடியல, நிறைய செலவு. இதுதான் சினாரியோ. பாஸ்ட் 1.5 yearsஸாக இதுதான் பிரச்சனை. பட் இனிமே அந்த விஷயம் மாறப்போகுது. உங்கள் தொழிலுக்கான நேரத்தை நீங்கள் ஒதுக்க போகிறீங்க, நல்ல வேலை செய்ய போகிறீங்க, நல்ல லாபமும் கிடைக்க போகுது. அதே சமயம் உங்கள் குடும்பத்துலேயும் உங்களுக்கு நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். அது எப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். அதே மாதிரி 10ஆம் இடம் அப்படிங்கிறது கர்மஸ்தானம். அப்போது ஒரு வக்ர கிரகம் அந்த இடத்த பார்க்கும்போது பூர்வ புண்ணியம், அதாவது போன ஜென்மத்தில் நீங்கள் பண்ண நல்ல விஷயங்கள் அதெல்லாம் வந்து உங்களுக்கு இப்போது நல்லது செய்ய போகுது. அதே மாதிரி நல்ல கர்மாவை நீங்கள் செய்ய போகிறீங்க. அது ரொம்ப முக்கியங்க. ஏன்னா ஒரு 10ஆம் இடத்துக்கு ஒரு பொதுவாகவே ஒரு ஜாதகத்திலே ஒரு 10ஆம் இடத்துக்கு பாவகிரகத்தோட ஏன்னா நம்ம எல்லாருமே ஒருத்தரோட குணம் எப்படின்னு தெரியணும்னா லக்னத்தை பார்ப்போம், 2ஆம் இடத்தை பார்ப்போம், 4ஆம் இடத்தை பார்ப்போம். ஆனால் முக்கியமாக பார்க்க வேண்டியது 10ஆம் இடம். என்ன காரணம்னா அவங்க என்ன கர்மாவை செஞ்சுட்டு பிறந்திருக்காங்க, என்ன கர்மாவை செய்ய பிறந்திருக்காங்க. இந்த ரெண்டையுமே குறிக்கிறது 10ஆம் இடம் தான். அப்போ அந்த 10ஆம் இடத்துக்கு ஒரு பாவகிரகத்தோட பார்வை டிஃபால்ட்டாக ஜாதகத்தில் இருக்கும்போது தப்பு தான் பண்ணிகிட்டே இருப்பாங்க. கெட்ட கர்மாவை மட்டும்தான் பண்ணுவாங்க, கெட்டவங்களாக தான் இருப்பாங்க. அந்த சனி வந்து வக்ரமாகி அந்த 10ஆம் இடத்தை பார்க்கும்போது நல்ல கர்மாவை செஞ்சு நல்லது செஞ்சு உங்களுடைய பாவங்களெல்லாம் இருந்தெல்லாம் நீங்கள் வெளியில் வரக்கூடிய ஒரு யோகத்தை இந்த வக்ர சனி கொடுக்குறாரு. ஸோ ஒரு பாவகிரகம் தான், ஆனால் வக்ரமாகி பார்க்குறதுனால அந்த தன்மையை அந்த இயல்பை மாற்றி நல்ல கர்மா செய்யக்கூடிய ஒரு பிராப்தத்தை உங்களுக்கு கொடுக்குது. ஒரு டொனேஷன், ஒரு சேரிட்டி, இல்லை ஃபேமிலியில் உள்ள பெரியவங்க மனசு குளிர்ற மாதிரி நீங்கள் நடந்துக்கிறது, 4 பேர் உங்களை வாழ்த்துறது அப்படின்னு ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. இதெல்லாம் செய்ய செய்ய உங்களுக்கே உங்களை பற்றி ஒரு நல்ல ஒரு பெருமை வரும் இல்லையா? சரி, நானும் நல்லவனாக தான் இருக்கேன், 4 பேருக்கு நல்லது செய்கிறேன், ஒரு நல்ல மனுஷங்கிற பேர் வாங்குகிறேன், அந்த திருப்தியெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. சரி, அதே மாதிரி இந்த சனியுடைய 7ஆம் பார்வைங்கிறது உங்கள் குடும்பஸ்தானத்தில் விழுதுங்க. நிறைய பேருக்கு குடும்பமே அமைஞ்சுது, நிறைய பேருக்கு கல்யாணம் ஆச்சு, நல்லா இருக்கீங்க, எல்லாமே நல்லா இருக்குது. அட் த சேம் டைம் குடும்பத்தில் சில சின்ன சின்ன பிரச்சனைகள், ஒரு பூசல்கள், ஒரு திருஷ்டி மாதிரி வந்துகிட்டே இருக்குது.
நல்லாவே இருந்துகிட்டே இருப்போம், டக்குன்னு ஒரு திருஷ்டி புள்ளி மாதிரி ஒரு பிரச்சனை இதெல்லாம் வந்துகிட்டே இருக்குது. இதெல்லாம் இந்த சனி வக்ர பயிற்சியில் மாறப்போகுது. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே புரிதல் அப்படிங்கிறது அதிகமாக போகுது. நீங்கள் மனைவியாக இருந்தால் கணவன் உங்கள் பேச்சை கேட்பாரு, நீங்கள் கணவனாக இருந்தால் மனைவி உங்கள் பேச்சை கேட்க ஆரம்பிப்பாங்க. ஒரு அந்யோன்யம் பரஸ்பரம் அப்படிங்கிறது உங்களுக்குள்ளே வரப்போகுது. அதே மாதிரி ஃபினான்ஷியல் அப்லிஃப்ட்மெண்ட் அப்படிங்கிறது நல்லா இருந்தது. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 10ஆம் இடத்துல என்ன தொழில் செஞ்சாலும் இங்கே குடும்பத்தில் உள்ள பிரச்சனையினால செய்ய முடியல. ஏன்னா நீங்கள் கரெக்டாக பாருங்களேன், ஒன்றோட ஒன்று இன்டர்லிங்க் ஆகிருக்கும். 10ஆம் இடத்துக்கு குடும்பத்தால் வேலை குடும்பத்தில் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுனால வேலை செய்ய முடியல. அப்போ இங்கே குடும்பஸ்தானத்தையும் ரேண்டமாக சனி பாதிச்சுட்டே இருப்பார். ஸோ எல்லாமே ஒரு கேல்குலேஷன் தான். எதுவுமே வந்து நம்ம சும்மா வாய்க்கு வர்றதை சொல்கிறது கிடையாது. ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து 200% ஒரு உண்மையான விஷயம் அப்படிங்கிறதுக்கு இதுதான் ஒரு சான்று. குடும்பத்தால் வேலை செய்ய முடியல, அப்போ குடும்பஸ்தானமும் கண்டிப்பாக பாதிச்சிருக்கணும். அப்போ 10ஆம் இடத்துக்கும் 2ஆம் இடத்துக்கும் சேர்த்தே சனி பார்வை இருக்குது. ஸோ இதுக்கு மேலே ஒரு எக்ஸ்ப்ளனேஷனே வேண்டாம் ஆஸ்ட்ராலஜி எவ்வளோ உண்மை அப்படிங்கிறதுக்கு. ஸோ அட் த சேம் டைம் இனிமேல் உங்களுக்கு இந்த ஃபினான்ஷியல் அப்லிஃப்ட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா சனி வந்து பண வரவை கெடுத்தார், வந்த பணத்தையும் தேவையில்லாமல் செலவு பண்ண வச்சார். பணம் எங்கே போகுதுன்னே தெரியாமல் போயிட்டு இருந்தது. இனிமேல் கையில் காசு தங்கும், பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ப்ராப்பராக இருக்கும். கடன் வாங்கி தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது இனிமேல் உங்களுக்கு நல்ல லாபத்தையே கொடுக்க போகுது. அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. குடும்ப நபர்கள்லாம் ஆப்வியஸாக ஒற்றுமையாக தான் இருக்க போகிறீங்க. அதே மாதிரி முகத்தில் அதிகமாக பருக்கள், தழும்புகள், ஃபேஸில் ஏதாவது ஒரு மார்க்கு, ஸ்கின் ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரி போயிட்டே இருந்தவங்களுக்கு, ஏன்னா கண்டிப்பாக சனியுடைய பார்வை 2ஆம் இடத்துல விழும்போது ஸ்கின் அலர்ஜிஸ் முக்கியமாக ஃபேஸில், ஏன்னா ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறத குறிக்கிறது 2ஆம் இடம். ஒருத்தரோட முகம் எவ்வளவு தீர்க்கமாக அழகாக இருக்குது அப்படிங்கிறது 2ஆம் இடத்தை வச்சு பார்க்கலாம். லட்சணம் அப்படிங்கிறத கொடுக்கறது 2ஆம் இடம். சில பேருக்கு ஒரு மாதிரி ஒரு கார்டிசால் லெவல் கூடி கண்ணெல்லாம் பெருசாகிறது, ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு ஸ்கின் அலர்ஜி அந்த மாதிரி இருந்தவங்களுக்குலாம் அதெல்லாம் கிளியர் ஆகி உங்கள் முகத்தில் அந்த தேஜஸ் அப்படிங்கிறது வரப்போகுது. ஒரு முகப்பொழிவு அப்படிங்கிறத இந்த சனி வக்ர பார்வைங்கிறது கொடுத்துரும். சரி, ஓகே. அந்த ஒரு ரொம்ப மோசமான பார்வையான அந்த 10ஆம் பார்வை கடகத்துக்கு எங்கே விழுதுன்னா 5ஆம் இடத்துல விழுது. குலதெய்வம் கிட்டே போக முடியல. குலதெய்வத்தை கும்பிடணும்னு நினைக்கிறோம், போய் கும்பிட முடியல. அதையும் மீறி நான் குலதெய்வம் கோயிலுக்கே போய் உட்காந்துட்டேன்னாலும் சுவாமி முன்னாடி உட்காந்துட்டு நான் எதையோ நினச்சிட்டு இருக்கேனே தவிர சுவாமியை என்னால் கும்பிட முடியல. இது ஒரு பெரிய பிரச்சனை. இல்லையே நான் கோயிலுக்கெலாம் போகிறேன்னேம்பாங்க. கோயிலுக்கு போகிறீங்க, கடவுளை உங்களால் மனசார கும்பிட முடியுதா, உள்வாங்க முடியுதா, அந்த இடத்துல உங்களால் ப்ரெசண்ட்டாக லிவ் ஆக முடியுதானா? முடியாது. பேருக்கு நானும் கோயிலுக்கு போவேன், உட்காருவேன், கும்பிடுவேங்கிற நிலைமை தான் இருந்திருக்கும். பட் இனிமேல் குலதெய்வத்தோட அருள் அப்படிங்கிறது உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க போகுது. ஸோ இனிமேல் எந்த கோயிலுக்கு போனாலுமே கடவுள்கிட்ட நெருங்க நினைங்க. ஏன்னா சனி விட மாட்டார். சனி அஷ்டம சனியில் இருக்கும்போது விட மாட்டார். கொஞ்சம் அதையும் மீறி கான்ஷியஸாக நீங்கள் எதையாவது பண்ணும்போது தான் அந்த பிளானட்டோட தாக்கத்துலேருந்து நீங்கள் வெளியில் வர முடியும். இனி உங்களுக்கு குலதெய்வ அருள்ங்கிறது நல்லாயிருக்கும். 5ஆம் இடத்துக்கு வக்ரசனியோட பார்வை இருக்கிறதுனால புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு கிடைக்க போகுது. ஸோ இப்போ ஈவன் நீங்கள் நியூலி மேரிட்னாலும் டக்குன்னு ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான யோகம் இருக்குது. இல்லை ரொம்ப வருஷம் ஆச்சு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னாலும் ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு சரியாகி உங்களுக்கு அதனால் குழந்தை பிறக்கிறதுக்கான யோகம் இருக்குது. அதே மாதிரி பிறந்த குழந்தைகள்னாலே உங்களுக்கு பெருமை, குழந்தையால் ஒரு பெருமை அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க போகுது. என் பையன் என் பொண்ணு நல்லா படிக்கிறான், நல்ல வேலை கிடச்சிருச்சு, என் பையன் பொண்ணுக்கோ கல்யாணம் ஆக போகுது, என் பையன் வீடு கட்டிட்டான், என் பொண்ணு வீடு கட்டிட்டா, இந்த மாதிரி குழந்தைகளை நினச்சி பெருமைப்படக்கூடிய ஒரு பிராப்தம் அப்படிங்கிறது இந்த டைமில் இருக்குது. அதே மாதிரி நல்ல பெயர் புகழ். அகெயின் அதே தான், 10ஆம் இடத்துக்கு சனி வக்ர பார்வை இருக்கிறதுனால நல்ல செயல்கள் செய்ய போகிறீங்க. 5ஆம் இடத்துக்கு வக்ர சனியுடைய பார்வை விழுறதுனால அந்த நல்ல செயல் மூலமாக நல்ல பெயர் கிடைக்க போகுது. அகெயின் 3 ஹவுஸும் கொடுக்கக்கூடிய பலன்கள் ஒன்று சார்ந்ததாக தான் இருக்குது. அதனால் இந்த சனி வக்ர பயிற்சி அப்படிங்கிறது எந்த ராசிக்கு பாசிட்டிவாக இருக்கோ இல்லையோ கடக ராசிக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது. இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் யுவர் சாட்டர்ன் இன் ஹாரோஸ்கோப். உங்கள் சுய ஜாதகத்தில் சனி எப்படி இருந்தாலும் இந்த சனி வக்ர பயிற்சிங்கிறது கடகத்துக்கு 100% பாசிட்டிவாகவே இருக்குது. ஸோ இவ்வளோ நாள் வாங்கின அடியிலலாம் இருந்து இந்த 3 மாதத்தில் வெளியில் வர போகிறீங்க. ரொம்பவே நல்லா இருக்க போகுது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாதி கடலுக்கு மேலேயே தாண்டியாச்சு. இன்னும் ஒரு 8-9 மாதம் தான் அஷ்டம சனி. ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களால் முடியும். நிறைய பேர் அஷ்டம சனிலே சூப்பராக இருக்கீங்க, எல்லா யோகமும் அஷ்டம சனியில் தான் கிடச்சிருக்கு, அவங்க இன்னமும் நல்லா இருக்க போகிறீங்க. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தது வெறும் ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் தான். உங்கள் ஜாதகத்துக்கான பிரத்யேகமான ப்ரெடிக்ஷன்ஸ் கிடைக்கணும்னா கீழே இருக்க என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணி என்னுடைய அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் டீட்டெயில்டு சொல்யூஷனோட வாழ்வியல் பரிகாரங்களும் சொல்லுவேன். அதை செஞ்சு பெனிஃபிட்டான கிளைண்ட்ஸ் நிறைய பேர். அந்த லைன்லேயே நீங்களும் அலைன் ஆகணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். ஆல் த வெரி பெஸ்ட் கடகம். நன்றி, வணக்கம்.